நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய ஹேமர் கேண்டில்ஸ்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கேண்டிலுக்கு நேம் வைக்கக்கூடாது, பட் இருந்தாலும் சரி ஃபைன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பையர் கேண்டில். ஆல்சோ இதில் 100% பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு, இதில் 100% பையர்ஸ் இருக்காங்க. எஸ் ட்ரூ, இதில் 100% பையர் இருக்காங்க. அப்போது 100% பையர் இருக்காங்கன்றதுக்காக இது பையர் டாமினேட் பண்ண கேண்டில்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் இது ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த கேண்டிலுக்குள்ளே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது கேண்டில் ஃபுல்லாக 100% பையர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பையர்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் டாமினேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூமை வச்சு தான் இது டாமினேட் ஆகிருக்கும். பையர்ஸோடைய வால்யூம் அண்ட் செல்லர்ஸோடைய வால்யூம். ஸோ இந்த பக்கம் இது கேண்டில் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு கேண்டில் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் செல்லர், இந்த பக்கம் பையர். அப்போது ஒரு செல் ஒரு பை இது நடந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் மேலேயோ கீழேயோ ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அப்போது ஒரு செல்லர் ஒரு பையர் வந்து அவங்க ஏதோ ஒரு பொருள், அப்போ செல்லர் வராங்க பையர் வராங்கன்னா ஏதோ ஒன்று காசு கொடுத்து வாங்கணும்ல. அப்போது ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அது குவான்டிட்டி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ, இவர் வந்து ஒரு கிலோ பழம் விற்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ஒரு 5 கிலோ பழம் விற்கிறாரு அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு 5 கிலோ பழத்தை வாங்குகிற அளவுக்கு காசு இருக்கணும். அப்படின்னா தான் வாங்க முடியும். அப்படி வாங்க காசு இல்லை அப்படின்னா, சரி 5 கிலோவில் எனக்கு 2 கிலோ மட்டும் கொடுங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிற பையர் என்ன பண்ணுறாரு, 2 கிலோ மட்டும் வாங்கிக்கிறாரு. அப்போ மிச்சம் இந்த பக்கம் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, 3 கிலோ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ புரியுதா? இப்போ இதில் யார் டாமினேஷன்? வாங்கிட்டதுனால பையர்ஸ் உள்ளே வந்தாங்க, ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, அக்செப்டபுள், நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அப்போது கேண்டில் எதை தான் மென்ஷன் பண்ணுது, வெறும் ப்ரைஸ் மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா, ப்ரைஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ வேல்யூம் அது வேறு கதை இல்லையா? ஸோ அப்போது ஒரு கேண்டிலில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த கேண்டிலில் இருக்கக்கூடிய வேல்யூமும் ரொம்ப முக்கியம்.